வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் விநாயகர் வழிபாட்டிற்காக மிகவும் புகழ்பெற்ற தலங்களில் ஒன்றான பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலின் சிறப்புகளை இன்று விரிவாக தெரிந்து கொள்வோமா? சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த பழமையான கோவில் 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாற்றை கொண்டுள்ளது. இங்கு அருள்பாலிக்கும் கற்பக விநாயகர் பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றும் தெய்வமாக போற்றப்படுகிறார். இந்த பிள்ளையார்பட்டி என்பது ஒரு குடைவரை கோயில், அதாவது மலையை குடைந்து உருவாக்கப்பட்ட கோவில். இந்த கோவிலின் மூலவரான கற்பக விநாயகர் கல்லில் செதுக்கப்பட்ட உருவமாக அங்கு அருள்பாலிக்கிறார். விநாயகர் சுமார் 6 அடி உயரத்தில் காட்சியளிக்கிறார். மேலும் வலதுபுறமாக வளைந்த தும்பிக்கையுடன் இருப்பது இவரின் தனிச்சிறப்பாகும். ஏன் கற்பக விநாயகர் என்ற பெயர் பெற்றார்? கற்பக மரம் எப்படி நினைத்த வரங்களை வழங்குகிறதோ அதே போல இந்த விநாயகரும் பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையால் கற்பக விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த கோவிலினுடைய சிறப்புகள்னு பார்த்தோம்னா, கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, திருமணம், குழந்தை பேறு போன்ற பல வேண்டுதல்களுக்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினமும் இந்த தலத்திற்கு வருகை தருகின்றனர். குறிப்பாக விநாயகர் சதுர்த்தி விழா மிகவும் விமரிசையாக நடைபெறுகிறது. அந்நாட்களில் கோவில் முழுவதும் பக்தர்களின் கோஷங்களால் ஆன்மீக அதிர்வுகள் நிறைந்து காணப்பட்டதாக கல்வெட்டுகளின் சாட்சி. இந்த கோவிலில் பல பழமையான கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. அவை பாண்டியர் கால வரலாற்றையும் அந்த கால மக்களின் வாழ்க்கையையும் முறையையும் எடுத்துரைக்கின்றன. இங்கு மனமுருகி பிரார்த்தனை செய்தால் தடைகள் நீங்கி வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். அந்த நம்பிக்கையும் பல பேருக்கு நிறைவேறியிருக்கிறது. பலர் தொழில் தொடங்குவதற்கு முன்பும் குழந்தைகளின் கல்வி ஆரம்பிப்பதற்கு முன்பும் கற்பக விநாயகரை தரிசித்து ஆசீர்வாதம் பெறுகின்றனர். நண்பர்களே, ஆன்மீகமும் வரலாறும் இணைந்து ஒரு புனித தலமாக பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயில் திகழ்கிறது. வாய்ப்பு கிடைத்தால் நீங்களும் ஒருமுறை இந்த புனித தலத்திற்கு சென்று விநாயக பெருமானின் அருளை பெறுங்கள். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீர்கள்.